குட் மார்னிங். இயந்திர மின் சாதனங்கள் பகுதி 2 பார்க்க போறோம் இன்னைக்கு. ஏற்கனவே இயந்திர மின் சாதனங்கள் பகுதி 1 பார்த்திருக்கோம். மின் நீரேற்றி மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம தண்ணிய கொண்டு செல்றது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தண்ணிய கொண்டு போகலாம். அதாவது கீழிருந்து மேல கொண்டு போகலாம். கிணத்துல இருந்து மேல் நோக்கி நம்ம மேல் தொட்டி வரைக்கும் கொண்டு போகலாம். கீழே உள்ள கிணத்துல இருந்து நம்ம என்ன செய்யலாம், அதிக அடி ஆழத்துல உள்ள ஆழ்துளை கிணறு, அதுல இருந்து கூட நம்ம தண்ணியை மேல் நோக்கி நம்ம வீடுகளுக்கு கொண்டு போகலாம். சுருக்கமா சொன்னோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு தண்ணிய இடமாற்ற செய்யறது பயன்படுத்தக்கூடிய ஒரு மோட்டர் தான் இந்த மின் நீரேற்றி. நம்ம வீடுகள்ல குறைஞ்சது 2000 லிட்டர் 5000 லிட்டர் வரை நம்ம தேவை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிங்கிள் பேஸ் மோட்டர்களை பயன்படுத்திக்கலாம். சிங்கிள் பேஸ் மோட்டர் இருக்கு, 3 பேஸ் மோட்டர் இருக்கு. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்ம மோட்டர்களை பயன்படுத்திக்கலாம். இதுல பார்த்தோம்னா வகைகள்னு பார்த்தோம்னா மைய விலக்கு நீரேற்றி, விரைவு நீரேற்றி. விரைவு நீரேற்றி தான் நீர்மூழ்கி நீரேற்றின்னு சொல்றோம். காற்றழுத்த நீரேற்றி, இந்த மாதிரி வகைகள் இருக்கு. படங்களை நீ பாக்குறது இது மைய விலக்கு நீரேற்றி. இது நீர்மூழ்கி மோட்டர்னு சொல்றது, நீர்மூழ்கி மோட்டார். இது காற்றழுத்த நீரேற்றி, கம்ப்ரஸர் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காற்றழுத்த நீரேற்றி. மைய விலக்கு நீரேற்றி. மைய விலக்கு நீரேற்றிங்கிறது ஒரு எளிமையான ஒரு மோட்டார், ரொம்ப எளிமையான ஒரு மோட்டார். நம்ம வீடுகள்ல எல்லா இடங்களையும் பயன்படுத்துறோம். இந்த மோட்டார் எல்லா இடங்களையும் தண்ணி இறைக்கிறதுக்காக சிம்பிளா ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு மோட்டார். அதாவது ஏர் பிரஷரை கிரியேட் பண்ணி அதன் மூலம் தண்ணியை மேல் நோக்கி எழுப்புறது. கீழே இருக்கக்கூடிய தண்ணியை, கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியோ அல்லது தொட்டில இருக்கக்கூடிய தண்ணியோ மேல் நோக்கி நமக்கு கொண்டு போறதுக்காக பயன்படுத்துறோம். இது 1/2 குதிரை திறன், 0.5 குதிரை திறன்ல இருந்து 3 குதிரை திறன் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. இதனுடைய பாகங்கள் பார்த்தோம்னா அடித்தள தட்டு, நீரேற்றி, உரைப்பெட்டி, துருத்தி, சுழல் தண்டு, திணிப்பு கயிறு மற்றும் பெட்டி, தாங்கிகள்னா பீரிங்ஸ். அந்த அடித்தள தட்டுங்கிறது வார்ப்பெரும்பு கடின எக்கால செய்யப்பட்ட ஒரு அடித்தளம், பேஸ் அமைக்கப்பட்டிருக்கும். மரையாணிகள் இதெல்லாம் இதுல இருக்கும். உரைப்பெட்டின்னா அந்த துருத்திய கவர் பண்ணப்பட்டிருக்கு. ரெக்கைகளை கவர் பண்ணப்பட்ட ஒரு க்ளோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு உரைப்பெட்டி. அதாவது க்ளோஸ்டு மூடின்னு சொல்லலாம். தமிழ்ல நம்ம சொல்ல போது மூடி. அதுதான் உரைப்பெட்டின்னு, நீரேற்றி உரைப்பெட்டின்னு சொல்றாங்க. இது வார்ப்பெரும்பால, அதாவது வார்ப்பெரும்பால செய்யப்பட்டிருக்கும். இதுல 2 பகுதியா இருக்கு. அந்த உரைப்பெட்டிங்கிறது 2 பகுதியா ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம இந்த ஸ்க்ரூ போல்ட் இதெல்லாம் நீக்கணும்னா அது 2 பகுதியா நம்ம பகுதியா பிரிச்சிடலாம். அந்த 2 பகுதி சேர்க்கக்கூடிய அந்த இடைவெளியை அடைக்கிறதுக்கு ரப்பர், காற்று அடைப்பான், அட்டை இதுகளை பயன்படுத்துறாங்க. இந்த உரைப்பெட்டியை அடைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா என்னுடைய பாகத்துல துருத்தி. இதுல இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இம்பல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. துருத்தி இது ஒரு இதயம் போன்றது. நம்ம இந்த மோட்டரோட ஒரு இதயம் போன்றது. இதுதான் காற்றுக்கு பிரஷரை கிரியேட் பண்ணுது, அழுத்தத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலம் தான் தண்ணி மேல் நோக்கி எழும்புது. இது ஒரு இதயம் போன்ற, மோட்டருடைய இதயம் போன்றதுன்னு சொல்றது. இது வார்ப்பெரும்பால செய்யப்பட்டிருக்கும். இதுல 2 வகை இருக்கு. இந்த துருத்தியில 2 வகை. திறந்த வகை துருத்தி, மூடிய வகை துருத்தி. இந்த படத்துல பாக்குறது திறந்த வகை துருத்தி. இதுவும் திறந்த வகை துருத்தி தான். இந்த கீழே இருக்கிறது மூடிய வகை துருத்தி. இதன் மூலம் தான் நமக்கு பிரஷர் கிரியேட் ஆகி அதன் மூலம் தண்ணி மேல் நோக்கி போகுது. கீழே இருக்கக்கூடிய தண்ணிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்றதுக்கு இந்த துருத்தி தான் வேலை செய்யுது. அதனால இது இதயம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதனுடைய பாகம் சுழல் தண்டுன்னு பார்த்தோம்னா, சுழல் தண்டு அந்த துருத்தியோட சேர்ந்து பொருத்தப்பட்ட ஒரு சுழல் தண்டு,
ஷாப்ட் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ் ஷாப்ட். இந்த ஷாப்ட் துருப்பிடிக்காத எஃகுனால செய்யப்பட்டிருக்கும். துப்பாக்கி உலகத்தினால இது கவர் பண்ணப்பட்டிருக்கும். உரையால இது கவர் பண்ணப்பட்டிருக்கும். சுழல் தண்டுங்கிறது இது சுழலும். இந்த மோட்டரோடு சேர்ந்து இந்த இது சேர்ந்து சுழலும். இது துருப்பிடிக்காத எஃகுனால செய்யப்பட்டிருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அடுத்து நம்ம இதுல வந்து பார்த்தா திணிப்பு கயிறு மற்றும் பெட்டி. இது ரொம்ப குழப்பிக்க வேணாம். திணிப்பு கயிறு பெட்டிங்கிறது வந்து நான் சுருக்கமா சொல்றது வாஷர்ஸ். நமக்கு பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் வாஷர் அப்படின்னு சொல்றோம்ல, அதைத்தான் திணிப்பு கயிறு அப்படின்னு சொல்றாங்க. திணிப்பு கயிறுங்கிறது வந்து பருத்தி துணி, காப்பிடப்பட்ட பொருள் அல்லது கெட்டி கொழுப்பால செய்யப்பட்டிருக்கும். இது வந்து இந்த துருத்திகளை கவர் பண்ணப்பட்ட மூடி, அந்த மூடி 2 பகுதியா இருக்கக்கூடிய மூடிகள்ல நடுவால பயன்படுத்தப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா தண்ணி வெளியேறாம இருக்கிற, கசியாம இருக்கிறது, காத்து தண்ணி வெளியேறாம இருக்கிறதுக்காக இந்த திணிப்பு கயிறு பயன்படுத்தப்படுது. இது அடிக்கடி கேட்பாங்க, திணிப்பு கயிறு என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எழுதலாம், ஈஸியா எழுதலாம். திணிப்பு கயிறு என்றால் என்னன்னு நீ எழுதலாம். பருத்தி துணி, காப்பிடப்பட்ட கரிப்பொருள், கிராபைட் அல்லது கெட்டி கொழுப்பால் செய்யப்பட்ட ஒரு பொருள். கசியாம இருக்கிறதுக்காக, நீர் வெளியே கசியாம இருக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம எழுதலாம். இந்த கசிவை தடுக்க இப்ப மாடர்னா இயந்திரவியல் அடைப்பான் ஒன்று பயன்படுத்துறாங்க. இப்ப இதுல முதல்ல வந்து கசிவை தடுக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. இயந்திரவியல் அடைப்பான் அப்படிங்கிறது இப்ப பயன்படுத்துறாங்க. ரப்பர், பிளாஸ்டிக் அல்லது தோலினால் செய்யப்பட்ட ஒரு அடைப்பான் இப்ப பயன்படுத்துறாங்க. இந்த மைய விளக்கு நீரேற்றி நம்ம வந்து நீர் இல்லாம, அதாவது குழாயில நீர் இல்லாம பயன்படுத்தக்கூடாது. நீர் இருக்கணும். நீர் இல்லைன்னா வந்து ஏர் வாங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் வாங்கி கேள்விப்பட்டிருப்ப, ஏர் வாங்கிடும், காத்து வாங்கிருச்சு, அதனால மோட்டர் ஓடாது. அதனால அந்த காத்து நீர் எப்பவுமே அந்த இதுல இருக்கணும், குழாயில இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அடுத்து இந்த பாகம் வந்து தாங்கிகள், பியரிங்ஸ். ஏற்கனவே நம்ம பியரிங் பத்தி பார்த்துருக்கிறோம். தாங்கிகள், பியரிங்ஸ் சொல்றது. இந்த பியரிங்ஸ் வந்து பெரும்பாலும் அந்த உருளை வடிவ அந்த ஷாப்ட்ல இந்த உரைகள்ல பயன்படுத்தப்படுது. அடுத்த நீரேற்றி பார்த்தோம்னா விரைவு நீரேற்றி. இந்த விரைவு நீரேற்றிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம நீர்மூழ்கி மோட்டரை தான் விரைவு நீரேற்றின்னு சொல்றோம். 1000 அடி ஆழம் கீழே இருந்து நம்ம தண்ணி இறைக்கிற அளவுக்கு இந்த மோட்டர்கள் பயன்படுத்தப்படும். சத்தமே இல்லாம இந்த மோட்டர் ஓடும். 1000 அடி ஆழம் கீழே ஆழ்துளை கிணறுகள், அந்த ஆழ்துளை கிணறுகள்ல இருந்து நீரை நம்ம மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்கு இந்த சப்மர்சல் பம்ப் இங்கிலீஷ்ல, அதாவது நம்ம தமிழ்ல சொல்ல போனோம்னா நீர்மூழ்கி மோட்டார். இந்த நீர்மூழ்கி மோட்டார்கள் அதிக அளவு பயன்படுத்தணும். பெரும்பாலும் போர்னு சொல்றோம்ல, போர்வெல் மோட்டார், அதேதான் இது. நம்ம வீடுகள்ல போடக்கூடிய போர்வெல் வந்து 250 அடி போடுறோம், 500 அடி போடுறோம், அதுக்கு மேலையும் போடுறோம், 1000 அடி வரைக்கும் போடுறோம். இப்ப உள்ள நீர் தேவைக்கு நம்ம வந்து 1000 அடி வரைக்கும் கூட போறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளவு அடி நம்ம போய் கீழே ஆழம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோட்டர்கள் வாங்கி இதுக்கு செட் பண்ணிக்கலாம். 1.5 குதிரை திறன் மின்னோடி இருக்கு. 500 அடி வரைக்கும் 1.5 குதிரை திறன் பயன்படுத்தலாம். இதுல 2 குதிரை திறன், 4 குதிரை திறன், 5 குதிரை திறன், அது மாதிரி 10 குதிரை திறன், எப்படியும் நிறைய குதிரை திறன் கொண்ட மோட்டர்கள் கடைகள்ல இருக்கு. அது நம்ம எவ்வளவு ஆழம் வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மோட்டர்களை பயன்படுத்திக்கலாம். இந்த நீர்மூழ்கி மோட்டரில் தரமான ஒரு பிவிசி குழாயை நம்ம பயன்படுத்தணும். காற்று வெளியேறாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அடைப்பான இதெல்லாம் தரமான ஒரு பிவிசி குழாயை அமைச்சு செயல்படணும். ஆயிரம் அடிக்கு கீழே வரைக்கும் நம்ம தண்ணியை 1000 அடி கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம உறிஞ்சி மேல் நோக்கி தள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மோட்டர் தான் இந்த விரைவு நீரேற்றி, நீர்மூழ்கி மோட்டர் அப்படின்னு சொல்றது. இது நம்ம வீடுகள்ல, பெரிய ஹோட்டல்கள்ல, எல்லா இடங்களையும் பயன்படுத்துறோம். இப்ப உள்ள மாடர்ன் இதுல வந்து நவீன காலத்துல எல்லார வீடுகளையும் இந்த இது நம்ம வீடுகள்ல இருக்கு. போர்வெல் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்ற இது. அடுத்தது பார்த்தோம்னா காற்றழுத்த நீரேற்றி. அந்த மின் நீரேற்றில காற்றழுத்த நீரேற்றி.
கம்ப்ரஸர் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல. இதுவும் ஆழ்குழாய்க்கு கிணத்துல பயன்படுத்தலாம். ஆழ்குழாய் கிணத்து, அதாவது போர்வெல்ல இது பயன்படுத்தலாம். ஆனா இந்த மோட்டர் வந்து வெளியே இருக்கும், உள்ள இருக்காது. நம்ம வெளியே தான் வச்சுக்கிறோம். வெளியே இருந்து காத்த உள்நோக்கி அழுத்தி கம்ப்ரஸ் அதாவது காத்த உள்நோக்கி பிரஷர் மூலம் அழுத்தி அதன் மூலம் தண்ணியை மேல் நோக்கி எழும்புகிறது. அதிகபட்சம் பார்த்தோம்னா 300 அடி வரைக்கும் இதுல வந்து கொண்டு வர முடியும். இதுலயும் நம்ம வந்து குதிரை திறன் பார்த்தோம்னா ரெண்டு குதிரை திறன், 1.5 குதிரை திறன், 3 குதிரை திறன், 5 குதிரை திறன், இந்த மாதிரி குதிரை திறன்ல ஹெச்பி ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ஹார்ஸ் பவர்ல கிடைக்குது. இந்த மோட்டார்கள் வந்து கிடைக்குது. இந்த கம்ப்ரஸர் மோட்டர்ல நம்ம வந்து பார்த்தோம்னா தண்ணி இப்போ ஒரு சுமாரா நம்ம அந்த போர்ல வந்து 275 அடி வரைக்கும் அதிகபட்சம் ஆழம் இருந்துச்சுன்னா அதுல நம்ம பார்த்தோம்னா 50 அடி வரை நம்ம வந்து நீரின் அளவு வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா நிறுத்திக்கிறோம். 250 அடியோட நிறுத்திக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு 275 அடி வரை ஆழம் இருந்துச்சுன்னா 250 அடி வரைக்கும் நம்ம அந்த குழாயை நிறுத்திக்கிறணும். ஒரு கேப், தண்ணி வந்து 50 அடி கிடந்தா ஒரு 25 அடியாவது நமக்கு அந்த தண்ணிக்கும் இதுக்கும் கேப் இருக்கணும். இது வந்து சத்தம் வந்து அதிகமா வரும். இந்த கம்ப்ரஸர் மோட்டர்ல சத்தம் வந்து அதிகமாவே வரும். பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் வந்து இந்த சென்னை போன்ற இடங்கள்ல இது பயன்படுத்துறாங்க. சென்னை சிட்டிகள்ல இது அதிகமா பெரிய ஹோட்டல்ஸ்லயும் பயன்படுத்துறாங்க. கம்ப்ரஸர் மோட்டார் அதிக சத்தம் வருங்கனால இதை யாரும் அதை விரும்பி இதை வாங்குறது இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தோம்னா மின்னிறட்டிகள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வாஷிங் மிஷின்ஸ் பார்த்தோம். இதோட முடிச்சுக்கிடுவோம். நன்றி, தேங்க்யூ.